வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு பாஸ்தா எடுத்துகிட்டு நம்ம சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இது குக் ஆகிறதுக்கு 5-6 நிமிஷம் ஆச்சு. நம்ம குக் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நல்லா பரட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் உணராமல் இருக்கும், ப்ளஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும். நீங்கள் பாஸ்தா குக் பண்ணையில் அந்த பேக்கிங்கில் இருக்கிற டைமை ஃபாலோ பண்ணுங்கள். கடாய் வச்சுட்டு எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா 1 இன்ச் அளவு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸோட கொஞ்சம் பெருசு, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. அதுவும் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி புளிப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் இந்த பாஸ்தா சாப்பிட்றது கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, அடி பத்திராமல் இருக்கிறதுக்காக. இப்போ டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, மசாலா பவுடர், அதோட பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் வாசனைக்காக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பரட்டி வச்சோம் இல்லைங்களா, எண்ணெய் ஊற்றி நல்லா மேலால் பரட்டி வச்சோம். அந்த பாஸ்தாவை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெயில் பரட்டி வச்சாலும் ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம சுடு தண்ணியிலேருந்து பாஸ்தா வடியும் இல்லைங்களா, வடிஞ்சதுக்கப்புறமா உடனே சில் வாட்டரில் நீங்கள் நல்லா வடிச்சிட்டு திருப்பி ஒரு பிளேட்டில் உணர வச்சுட்டு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டா கூட ஓகே தான். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும், ப்ளஸ் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இது நம்ம பாஸ்தாவை எல்லா பக்கம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ப்ளஸ் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிக்கலாம், நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணெய் வச்சு கொஞ்சம் மேலால் மல்லி இலை தூவி பரிமாறணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.